நாவடக்கம் தேவை அவருடைய நாவடக்கத்தினால் இல்லாதனுடைய விளைவு தான் இது அத்தனையும். அவர் நாவை அடக்கி வைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நாவை ரவுடிகளையும் கூலிப்படையினரையும் வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகியை கொலை செய்வதற்கு வாகனத்தை விட்டு ஏற்றி காவல்துறையினருடைய கண் முன்னாலே ஏற்றி முயற்சி செஞ்சிருக்கிறாரு. சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிராமத்தில் துக்க நிகழ்ச்சிக்கு போறாங்க. அந்த கிராமத்தில் அந்த துக்க நிகழ்ச்சியை சேர்ந்த 3 பேர்ல 3 மகன்கள், 2 மகன்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கூட தான் இருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில எல்லாம் அண்ணன் தம்பியமா தான் எல்லாம் பழகிட்டு இருக்கிறாங்க. ரவுடிகளோட கூலிப்படையோட போன இந்த சட்டமன்ற உறுப்பினர் வேணுமென்றே ஒரு நிர்வாகியோட வீட்டு அந்த களத்துல பாக்கு காய வச்சிருக்கிறதுக்கு மேல வண்டி ஏத்துறாரு. அதை போய் அந்த தம்பி கேட்கிற, அப்படி நான் பாக்கு காய வச்சிருக்குது இங்கே எழுத்துறீங்க, வண்டி எடுங்க, இது எல்லாத்துக்கும் சிசிடிவி ஆதாரம் எல்லாமே இருக்கு, எடுங்கன்னு சொல்லி கேட்கிற தம்பியை போட்டு அடிக்கிறாங்க. கண்மூடித்தனமா தாக்கப்படுறாரு. அவர் இத்தனைக்கு ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளிய கண்மூடித்தனமா அடிச்ச உடனே அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து என்னன்னு கேட்கறதுக்கு வராங்க. கேட்கறதுக்கு வரவங்கள வண்டியில இருந்து கத்தி ஆயுதத்தோட இவர் கூட வந்த கூலிப்படையினர் தாக்க முயற்சி பண்றாங்க. அதை தான் பிடிங்கி இவங்க தூக்கி போட்ட கல்லை தான் திருப்பி தூக்கி போட்டு அங்க நடந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இதற்கு இடையில ஒரு தம்பிய எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் அவரை இவன் தாண்டா காரணம், இவனை கொல்லுங்கடான்னு அந்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன பிறகு அவருக்கு முன்னாடி நடராஜன் என்பவர் வண்டியை எடுத்துட்டு போய் நேரடியாக மோதுறார். காவல்துறையினோட கண் முன்னால, காவல்துறை கண் முன்னாடி எல்லாமே நடக்குது. காவல்துறையினர் அங்க இருக்கிறாங்க. வாகனத்தை கொண்டு போய் அவன் மேல ஏத்துறாரு. அதுல ஒருத்தர் மாவட்ட செயலாளர் அடிச்சு தூக்கி வீசப்படுறார். இன்னொரு செல்வம் என்ற நபர் வந்து இடிச்சு அவருடைய தலை அந்த பாண்டட்ல அடிச்சு தலையில பிராக்சர் ஆகி இந்த இடத்துல செந்தில் குமரன் என்ற நபருக்கு இங்க பிராக்சர் ஆகி கீழே டை போன், அதாவது உயிர் நாடி என்று சொல்லக்கூடிய உறுப்புக்கு பக்கத்துல பிராக்சர் ஆகி உயிருக்கு போராடிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் சுந்தரராஜன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சர்ஜரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இது குறித்து காவல்துறையிடம் புகார் கொடுத்து 24 மணி நேரத்திற்கு மேல் ஆகுது. ஆனா காவல்துறை ஒருதலைபட்சமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையில இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த புகாருக்கான எஃப்ஐஆர் கூட எங்களுக்கு கொடுக்கல. அந்த எஃப்ஐஆரை கேட்கறது கூட நாங்கள் இங்கே போராட்டமோ மறியலோ பண்ணலை. நியாயமான கோரிக்கையை கேட்குறோம். எங்களுக்கு உட்கார்றதுக்கு அங்கே இடம் இல்லை, அதனால நாங்கள் வெளியில் உட்காரணும். மறியல் என்று சொன்னால் யாரையா தடுக்கணும், உள்ள போகிறோம். நாங்கள் யாருக்கும் எந்த இதுவும் கேட்கல. நியாயமான வேலையை காவல்துறை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்பதற்கே போராட வேண்டிய காலகட்டத்தில் இந்த ஆட்சியினுடைய நிலைமை இருந்து கொண்டு இருக்கிறது. இதற்காக தான் எங்களுடைய போராட்டம். 1/2 மணி நேரம் டைம் கேட்டிருக்கிறாங்க, எஃப்ஐஆர் போட்டு தரேன்னு. நியாயமான விஷயம். ஒரு புகார் கொடுத்தா எஃப்ஐஆர் கொடுக்கணும்ன்றது சட்டம். அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இதுக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கிறாங்க. முதல் குற்றவாளி சட்டமன்ற உறுப்பினர் அருள், 2வது குற்றவாளி நடராஜன், 3வது குற்றவாளி அவருடைய வாகன ஓட்டுநர். ஏன்னா வண்டி ஓட்டு ஏத்துறாரு முன்னாடி. இதெல்லாம் நீங்களோ நானோ சொல்றது இல்ல, பாதிக்கப்பட்ட நபர் மருத்துவமனையில காவல்துறையிடம் சொன்ன விஷயம். வண்டியை விட்டு ஏத்துனாங்க இல்லையா, வண்டியை விட்டு உங்க கண்ணு முன்னாடி ஏத்துனாங்கல்ல, அது யார் தூண்டுதல் பேர்ல நடந்தது? தாக்குதலை திட்டமிட்டு நடத்தினதே அருள் தான் அப்படின்னு சொல்றோம் நாங்க. தன்னுடைய சுயலாபத்திற்கு, சுய விளம்பரத்திற்கு இந்த மாதிரி எல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு செய்யறார். எங்களுடைய அரசியல் வழி வேறு. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவா ஒரு முடிவெடுத்து தன்னுடைய அரசியல் பாதையில பயணம் பண்ணிட்டு இருக்கிறார். திமுக ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம்னு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பாணியில போயிட்டு இருக்கிறார். இவர் திமுக கிட்ட இருந்து வாங்கி தின்றதுக்கும் பொறுக்கி தின்றதுக்கும் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு ஏதாவது வேலை செய்யணும்னா செய்யட்டும். நாங்க அதை பத்தி இல்ல. தொடர்ச்சியாக எங்களுடைய தலைவரை இது போன்ற விமர்சித்தால் நாங்களும் பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க மாட்டோம். உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களுக்கு நாவடக்கம் தேவை. அந்த நாவடக்கம் இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. மீண்டும் இது போல்தான் நாவடக்கம் இல்லாம பேசுவீங்கன்னு சொன்னா அந்த அடக்குவதற்கான வேலைகளை பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக செய்யும். சட்ட ரீதியாக ஒருதலைபட்சமா திமுகவோட ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் அருளுக்கு திமுக பின்புலத்திலிருந்து செய்கிறார்களோ என்ற சந்தேகம் இருக்கு. 7 பேர் சம்பந்தமே இல்லாத 7 பேர் கைது செய்து அவரை திருப்திப்படுத்தி இருக்குது காவல்துறை. காவல்துறை பாதுகாப்பு எதுக்கு? காவல்துறை பாதுகாப்பு காவல்துறைக்கு முன்னாடியே அடிச்சிருக்காங்க. இப்ப எங்களுடைய நோக்கம், ஐயா அன்புமணிக்கு தெரியும்னு சொல்றாரு இல்லையா, இவர் 25 காரில் போறது அவருக்கு தெரியுமா? ஜாதகம் பாப்பாரா? அவர் என்ன சாமியாரா? 25 காரில் இரவுக்கு போவாருன்னு
ஏங்க இதெல்லாம் பேச்சு. இப்போ நாங்கள் எது வேணாலும் பேசலாம். 3 பேர் இருக்கிறோம். நாவடக்கம் இருக்குதா இல்லையா? யாரையாலும் பற்றி பேசியிருக்கிறோமா? உருட்டு. அதெல்லாம் நான் என்ன சொல்றேன், 7 பேரு அப்பாவி மக்களை, எங்க தரப்புல இருக்கிற அப்பாவி மக்களை 7 பேர் கைது செய்திருக்காங்க. அவங்க சம்பந்தப்பட்டு அடிச்சவங்களை ஒருத்தர் கூட பண்ணல. சேலம் மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு சரியா இல்லை. ஆகவே நாங்க நியாயமாக நேர்மையாக சட்டத்தையும் நியாயத்தை நிலைநாட்டி வந்திருக்கிறோம். நாங்க நம்ம கணேஷ்குமார் தலைமையில எல்லா ஒன்றியத்திலும் தலைவர்களும் வந்திருக்கோம். ஆகவே ஊடக பேரவை நண்பர்கள், சில நண்பர்கள் அவங்களை காமிக்கிறாங்க. இப்ப அருள் ஒண்ணுதான் சேலம் மாவட்டத்தில் இல்லை, குடாங்கல்ல அங்கிருந்து வந்திருக்காங்க. அதனால காவல்துறை 7 பேர்த்தையும் வெளியிடணும். எவன் முன்னாடி பாக்கு மேல ஏற்றி ஏன்டா கேட்டவன்னு சொல்லி ஒரு விவசாயி பாக்கு மேல ஒரு வண்டி ஏற்றிருக்கும் போது கேட்கிறான், அது நீ விடுற சாரிப்பான்னு சொல்லணும், வாடா உனக்கு கொள்றேன்னு சொன்னா. அதனால இது சேலம் மாவட்டத்தில் ஆகாது. மெஜாரிட்டி நாங்க இருக்கிறோம். நியாயம் கிடைக்கிறது நாங்க விடமாட்டோம். தின்வதற்கோ விருப்பப்பட்டு இப்படி செய்வதா சொல்லலாம். ஆனால் நாவடக்கம் தேவை. அவருடைய நாவடக்கத்தினால் இல்லாதனுடைய விளைவு தான் இது அத்தனையும். அவர் நாவை அடக்கி வைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நாவை அடக்கும். அவருடைய தந்தை நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க இல்லையா? அதான் சொல்றேன் இல்லைங்களா, ஒருத்தருக்கு புத்தி பேதலிச்சு போயிட்டா இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி தோணுமா, இருக்கிறது இல்லாத மாதிரி தோணுமா? அப்படி ஏதோ ஒரு மாய உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றுதான் நினைக்கிறோம். மருத்துவர் ஐயாவை பற்றி அனைவருக்கும் தெரியும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸை பற்றி அனைவருக்கும் தெரியும். அவருடைய தந்தை இவர் மகன். அவர் உயிரை காப்பாற்றுவதற்கு மரக்காண பிரச்சனையில திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டு வெளியில வந்த உடனே மூச்சு திணறாரு. இவரா போய் பார்த்துட்டாரு. உயிரை காப்பாற்றி கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். இப்பொழுது மருத்துவ சிகிச்சைன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் ஓடி போய் நின்றவர் அன்புமணி ராமதாஸ். அவருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் உண்மை என்னன்னு. அரசியல் லாபத்திற்காக கேவலமான அரசியலை செய்ய வேண்டாம் என்பதுதான். மீண்டும் சொல்றேன், நாவடக்கம் தேவை. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணா எல்லாரும் பேசுவோம். காரணம் அருள் தான். காரணம் அருள் என்ற ஒரே நபர் தான். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, ஒரு சாதாரண மக்கள் பிரதிநிதியாக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு நபரை இப்படி உட்கார்ந்து அழகு பார்த்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தவறு என்று கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 25 ஆண்டு காலம் இல்ல, 30 ஆண்டு காலம் நாங்களும் பயணிச்சவர்கள் தான். இங்க இருக்கிற அத்தனை பேரும் 40 ஆண்டு காலம் மருத்துவர் ஐயா கூடயும் மருத்துவர் சின்னையா கூடயும் பயணித்தவர்கள் தான். எங்களுக்கு தெரியும். இவர் நாங்க வரவேற்கிறோம். சொல்லுங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லணும்ல. அறிவு செல்வன் அவர்களை பத்தி சொன்னாங்க. அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் என் கூட தான் இருந்தார். கடைசி நொடி வரைக்கும் எங்க கூட இருந்துட்டு தான் புறப்பட்டு வந்தார். எங்களுக்கும் தெரியும். அது சொல்லுங்க, பேசுங்க. அவருடைய இறப்பை வைத்து எப்படியெல்லாம் நீங்க சம்பாரிச்சிங்கன்றது எங்களுக்கு தெரியும். அதான் சொல்றேன், நான் வரவேற்கிறோம்னு சொல்றேன்ல. உண்மையிலேயே சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் பிறந்திருந்தா உன் புள்ள மேலையும் சாமி மேலையும் சத்தியம் பண்ணிட்டு வெளியில வந்து சொல்லுங்க. யாரு வேணாலும் சொல்றா சொல்லு. வெளியில வந்து என்ன தெரியணும்ல, வெளியில அத்தனை பேருக்கு தெரியல. அந்த இறப்பை வைத்து நீங்க எப்படி சம்பாரிச்சிங்கன்றதுக்கான ஆதாரம் எங்களுக்கு இருக்கு. புரிதல் கட்சி